The Kolkata rape case, the nation is burning. ஆனால் அதே டைம்ல இந்தியா ஃபுல்லா இத்தனை ரேப்ஸ். 16 நிமிஷத்துக்கு ஒரு பொண்ணு ரேப் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு NCBR கிரைம் ரிப்போர்ட் சொல்லுது. ஜஸ்டிஸ் ஃபார் அபாயா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் கேட்கிறோம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அபாயாக்கு எப்பவுமே ஜஸ்டிஸ் கிடைக்காது. ஏன்னு சொல்லிட்டா அபாயாவோட ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது அவங்க ஆசைப்பட்ட மாதிரி டாக்டர் ஆகி அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட பேஷன், அவங்களுக்குன்னு ஒரு கரியர், இந்த மாதிரி அவங்க ஆசைப்பட்ட மாதிரி வாழ்றது தான் அபாயாவோட ஜஸ்டிஸ். ஆனா ஒரே நைட்ல ஷி வாஸ் ரிப்ட் ஆஃப் ஆல் தட். இதுக்கு மேல வந்துட்டு அந்த அந்த பிரிடேட்டருக்கு வந்துட்டு ஒரு ஒரு தண்டனை கிடைக்குது, ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டா தட் இஸ் பிரிங்கிங் ஹிம் டு ஜஸ்டிஸ். தட் இஸ் நாட் ஜஸ்டிஸ் ஃபார் அபாயா. எந்த ஒரு பொண்ணுக்குமே ரேப் அப்படிங்கிறது ஒரு கிரேவ் இன்ஜஸ்டிஸ். ஒரு பொண்ணுக்கு ரேப் நடந்துருச்சுன்னா இந்த சொசைட்டில சில பேர் ஆகட்டும் இல்ல ரேபிஸ்ட் ஆகட்டும் கொடுக்குற காமனான டிஃபென்ஸ் என்னன்னு சொல்லிட்டா, அந்த பொண்ணு ஏன் அந்த டைம்ல தனியா போனா, அவன் ஏன் வந்துட்டு ஒரு மேல் கம்பானியன் கூட இல்லாம போனா, அவன் ஏன் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தா, ஓ பார்ட்டி பண்ணிட்டு இருந்தாளா, அப்ப வேற என்ன நடக்கும், இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஒரு மோசமான டிஃபென்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. பட் ஆனா ரேப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வக்ரமான மைண்ட் செட் வச்சிருக்க ஒரு பர்சன் ஒரு அனிமலை கூட விடுறது இல்லை, லெட் அலோன் விமன். ரேப் இஸ் அ பவர் கிரைம். ஓகேவா? இட் இஸ் அ சாடிஸ்டிக் பவர் கிரைம். அது வந்துட்டு ரேப் இஸ் நாட் டன் ஃபார் ஒரு மியர் செக்ஷுவல் கிராட்டிபிகேஷனுக்காக நடக்கிற ஒரு விஷயம் ரேப் கிடையாது. அப்போ ரேப் எதனாலதான் நடக்குது அப்படிங்கிறதுக்கு சைக்காலஜிஸ்ட், அதுக்கப்புறம் இந்த ரேப் பத்தின ஸ்டடிஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் கொடுக்குற ஒரு காமனான கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னு சொல்லிட்டா, லேக் ஆஃப் எஜுகேஷன், லேக் ஆஃப் மொராலிட்டி, லேக் ஆஃப் ஃபியர். அதாவது அவங்களுக்கு பயம் அப்படிங்கிறது வந்துட்டு சொசைட்டி மேலேயும் இருக்கிறது இல்ல, சட்டத்து மேலேயும் இருக்கிறது இல்ல. அடுத்தது பான், ஆல்கஹால், நார்காட்டிக்ஸ், முக்கியமா ரிவெஞ்ச், அதாவது பழி வாங்குறது. அது வந்து ஒரு பர்சனலான ரிவெஞ்சா இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொல்லிட்டா ஒரு கம்யூனல் ஃபியரை உருவாக்குறதுக்காக செய்யப்படுற ஒரு விதமான ரேப்ஸா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு காமனான வந்து கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்னு சொல்றாங்க. அது இல்லாம சோஷியல் மைண்ட் செட். அதாவது ஒரு பொண்ணுனா அவ இப்படிதான் இருக்கணும், அவ இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படிதான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிசோஜனிஸ்டிக் ரூல்ஸ், அதாவது இந்த மிசோஜனிஸ்டிக் எனாபிலர்ஸ் எல்லாம் வந்து சில ரூல்ஸ் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு பொண்ணு வந்து இந்த மிசோஜனிஸ்டிக்கான ரூல்ஸ் எல்லாம் மீறி நடந்தா அப்படின்னு சொல்லிட்டா அவளை வந்துட்டு நான் பனிஷ் பண்ண போறேன், அவளுக்கு நான் வந்துட்டு ஒரு லெசன் சொல்லி தர போறேன், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 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 தாட்டோட இந்த மாதிரி ஒரு க்ரூயலான ஒரு ப்ரூட்டலான ரேப் மாதிரியான ஒரு ப்ரூட்டாலிட்டியை ஒரு பொண்ணு மேல வந்துட்டு ஏன்னா இந்த ரேப் மாதிரி ஒரு ப்ரூட்டாலிட்டியை கமிட் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பீப்புள் தான் ரொம்ப ஜாஸ்தி. பெரும்பாலான ரேபிஸ்ட் கிட்ட போயிட்டு நீ ஏன் ரேப் பண்ண அப்படின்னு கேட்டாலும் அவங்களும் கொடுக்குற ஜஸ்டிபிகேஷன்ங்கிறது இதுதான். அது என்னன்னு சொல்லிட்டா, அதாவது வந்துட்டு அவ என்னோட ஸ்டாண்டர்ட்ல வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு குட் விமன் கிடையாது, சோ அவளை பார்த்து வேற யாரும் இந்த மாதிரி கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செஞ்சேன், அவளை திருத்தறதுக்காக செஞ்சேன். இதுதான் வந்து அவங்க கொடுக்குறவங்களோட ஒரு ஒரு கோர் ஜஸ்டிபிகேஷன் இதுதான். அப்ப இதுக்கெல்லாம் என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காமனான ஆன்சர், லெட்ஸ் எஜுகேட் மென். பட் ஆனா இந்த வீடியோ வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கலி கரெக்டான வீடியோவா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. திஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட் ரியாலிட்டி. ஒருவேளை நீங்க பொலிட்டிக்கலி கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா திஸ் வீடியோ இஸ் நாட் ஃபார் யூ. அதாவது மென்னை எஜுகேட் பண்ணலாம், அவங்களுக்கு திருத்தலாம், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டா இந்த வீடியோ பாருங்க. இவங்களெல்லாம் எப்படி எஜுகேட் பண்றது, இல்ல பண்ணதான் முடியுமா? முதல்ல இவங்களெல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்றது? பிகாஸ் இவங்கெல்லாம் யாரா வேணாலும் இருக்கலாம். ஹவு வில் வி ஈவன் ஐடென்டிஃபை தெம், லெட் அலோன் டீச் தெம்? இந்த மாதிரி இதெல்லாம் யோசிக்கப்போ ஆல் ஐ குட் திங்க் ஆஃப் இஸ் லெட்ஸ் எஜுகேட் அண்ட் எம்பவர் விமன். இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து பெருமையாவோ இல்லை இது வந்து ஒரு சொல்யூஷனாவோ நான் சொல்லலை. பட் ரேப் மாதிரி ஒரு ப்ரூட்டல் ஆக்ட்ல இருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டா தன்னை ஃபேஸ் பண்ணிக்கிறதுக்கோ அந்த சிக் ரேபிஸ்ட்டை விட ஒரு விமனுக்கு நம்மளால ஒரு சின்ன அட்வான்டேஜ் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டா வி ஷுட் டூ எவ்ரிதிங் இன் ஆர் பவர் டு ப்ரொவைட் ஹர் வித் தட். அதுதான் வந்து என்னோட ஸ்டாண்ட். இங்க எத்தனை பேருக்கு ரேப்போட பனிஷ்மெண்ட் என்ன, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்க்கு என்ன பனிஷ்மெண்ட், ஸ்டால்கிங் என்ன பனிஷ்மெண்ட் தெரியும்? அதை முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இக்னோரன்ஸ் ஆஃப் ஜூரிஸ் நான் எக்ஸ்கியூசட், இக்னோரன்ஸ் ஆஃப் லா எக்ஸ்கியூசஸ் நாட். அதாவது ஒரு தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ அது எனக்கு தப்புன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி தப்பிக்க முடியாது. ஏன்னா இந்த நாட்டுல பிறந்த எல்லாருக்கும் இந்த நாட்டோட சட்டம் தெரிஞ்சிருக்கணுங்கிறது தான் சட்டமே. அதனால முதல்ல பேசிக் லீகல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மேண்டேட்டரியா இருக்கணும். ஏன்னா ஒரு தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்றதை விட அதுக்கு முன்னாடி ஒரு தப்புக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம்னா மேபி கிரைம்ஸ் ஓரளவுக்கு குறையலாம். ஸோ நான் சொன்ன அட்வான்டேஜ்ல ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ், அதாவது விமனுக்கு இந்த மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் லா. ஒரு விமனுக்கு தனக்கு இருக்க லீகல் ரைட்ஸ் என்ன, ரெமிடிஸ் என்ன, ப்ரொடெக்ஷன் என்ன அப்படிங்கறத முதல்ல நம்ம சொல்லி கொடுக்கணும், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை முதல்ல ஸ்கூல்லேயே வந்து மேண்டேட்டரியா ஒரு சைல்டு, ஒரு கேர்ள் சைல்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேசிக்கான ரைட்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுக்கணும். இப்படி பார்த்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டா இந்த ரேப் ஆகட்டும் இல்ல ரேப் அளவுக்கு இல்லைனாலும் ஒரு செக்ஷுவல் அட்வான்சஸ் வச்சுக்கலாம். இது எல்லாமே மோஸ்ட் காமனா ப்ரிவலண்டா நடக்கிற இடம் இது அப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னு சொல்லிட்டா ஒரு பொண்ணு வேலை பார்க்குற இடம் இல்ல காலேஜ், ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், இந்த மாதிரி இடத்துல தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி விஷயம் ப்ரிவலண்டா நடக்குது அப்படின்னா அது இந்த மாதிரி இடத்துல தான். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒருத்தவங்க ஒரு பொண்ணுகிட்ட ஒரு வேலைக்கு போற இடத்துல ஒரு பொண்ணுகிட்ட ஒருத்தவங்க தப்பா நடந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு வந்து இது மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு மோஸ்ட் காமனா கிடைக்கிற ரிப்ளை என்னன்னு சொல்லிட்டா வேலையை விட்டுரு, வேற வேலை பார்த்துக்கோ,
இதுதான் உங்களுக்கு காமனா கிடைக்கிற ரிப்ளை. ஏன் செய்யாத ஒரு தப்புக்காக அந்த பொண்ணு அவங்க கரியர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும்? Why should a woman compromise her career because a man doesn't know his boundaries? இதுக்காக எக்ஸிஸ்ட் ஆகுறது தான் பாஷ் ஆக்ட், அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன் ஒர்க் பிளேஸ் ஆக்ட். நீங்க ஒர்க் பண்ற ஒரு கம்பெனி, அதுவும் ஒரு 10 எம்ப்ளாயிஸ்க்கு மேல இருக்க கம்பெனியா இருந்தாலே அந்த கம்பெனிக்கு ஒரு இன்டர்னல் கமிட்டி இருக்கணும் இந்த ஆக்ட் படி. இது வந்துட்டு கம்பெனிக்கு மட்டும்தானு கேட்டா அகைன் காலேஜஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் பொருந்தும். இப்போ இந்த இன்டர்னல் கமிட்டி சொன்னேன் இல்லையா, இந்த இன்டர்னல் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் இதோட ஹெட்டா, அதாவது ஒரு ப்ரிசைடிங் ஆஃபீஸரா ஒரு சீனியர் லெவல் விமன் ஒர்க்கர், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவல்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்க ஒரு விமன் வந்து இதுக்கு வந்து ஹெட்டா இருக்கணும். இது இல்லாம ஒர்க் பண்றவங்கள எம்ப்ளாயிஸ்ல 2 மெம்பர்ஸ் இருக்கணும். பிளஸ் ஒரு எக்ஸ்டர்னலான ஒரு என்ஜிஓ, இந்த கம்பெனிக்கு ரிலேட்டட் இல்லாத ஒரு விமன் காஸ்க்காக ஒர்க் பண்ற ஒரு என்ஜிஓல இருக்க ஒரு பர்சனும் இதுல ஒரு மெம்பரா இருக்கணும். அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆக்ட் வந்து பிரிஸ்கிரைப் பண்றாங்க. ஸோ எதுக்காக இந்த இன்டர்னல் கமிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா, ஒரு விமனுக்கு ஒரு ஒரு நீங்க ஒர்க் பண்ற ஒரு ஆஃபீஸ்ல உங்களை யாராவது வந்துட்டு நீங்க இதை பண்ணாதான் உங்களுக்கு இந்த மாதிரி செக்ஷுவல் ஃபேவர் நீங்க எனக்கு கொடுத்தாதான் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், இப்பதான் உங்களுக்கு வேலை இருக்கும், இந்த மாதிரி யாராவது த்ரெட்டன் பண்றாங்க, இல்ல வந்துட்டு சம் கைண்ட் ஆஃப் செக்ஷுவல் ஒரு அட்வான்சஸ் உங்ககிட்ட மேக் பண்றாங்க, உங்களை ஹராஸ் பண்றாங்க, வாட் எவர் ரீசன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டா நீங்க இந்த பர்டிகுலர் கமிட்டில நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த கமிட்டி உங்களோட கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க 90 டேஸ்க்குள்ள வந்துட்டு என்கொயரி முடிச்சு they have to finish the inquiry. அந்த என்கொயரியில உங்களுக்கு வந்துட்டு சாட்டிஸ்பாக்சனா இல்ல அதோட ரெஸ்பான்ஸ்னு சொல்லிட்டா நீங்க அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு தாராளமா போகலாம். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 ஒர்க் பிளேஸ்ல ஒரு விமனை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எக்ஸிஸ்ட் ஆகிற இந்த ரூல்ஸ் தான். இந்த கமிட்டி இல்லைன்னா அது ஒரு அஃபென்ஸ், அதுக்கு ஃபைனும் இருக்கு. சரி, இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு வேளை நீங்க கேட்டீங்கன்னா, what it took to get this law? Women was gang raped. அதுவும் எதுக்காக தெரியுமா? ஒரு சைல்ட் மேரேஜ் ஸ்டாப் பண்ணதுக்காக. அந்த ரேபிஸ்ட்க்கு வந்துட்டு தண்டனை கிடைக்கல. they were all acquitted. ஆனாலும் she fought for women like us. அதுக்காக வந்து ஒரு PIL ஃபைல் பண்ணி அதுல வந்துட்டு வந்ததுதான் விஷாகா கைட்லைன்ஸ். அதை பேஸ் பண்ணி வந்ததுதான் இந்த பாஷ் ஆக்ட். The woman's name is பன்பாரி தேவி. Remember that. அவங்க நமக்காக ஃபைட் பண்ணி இந்த லா வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ we as women are entitled to know this law. நம்ம வந்துட்டு we have all the right to demand உங்களோட ஒர்க் பிளேஸ்ல வந்து இந்த லா இன் பிளேஸ்ல இருக்கா அப்படின்னு டிமாண்ட் பண்றதுக்கான எல்லா ரைட்ஸும் ஒரு விமனா நமக்கு இருக்கு. அதே மாதிரி தான் நிர்பயா ரேப் கேஸ், ஸ்டால்கிங், வைரசம், ஆசிட் அட்டாக், இது மாதிரியான அஃபென்சஸ் எல்லாத்துக்குமே தனி செக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. நிர்பயா ரிலீஃப் ஃபண்ட் ஆகட்டும், இல்ல ஜுவனல் ஆக்ட்ல இருக்க ஒரு அமெண்ட்மெண்ட் ஆகட்டும், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ், அதே மாதிரி இன் கேமரா ட்ரையல்ஸ், இது எல்லாமே வந்து நிர்பயா கேசஸ்க்கு அப்புறம் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ இது எல்லாத்துலயுமே ஒரு சோகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டா, இந்த மாதிரியான லாஸ் வரதுக்கு இட் டுக் அ விமன் டு கெட் கில்ட் அண்ட் ரேப்ட். ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் படி கவர்மெண்ட் ஒரு சைக்காலஜிஸ்ட் பேனல் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து செட்டப் பண்ணணும். அதை வந்துட்டு ஒரு ஒரு பர்ப் ப்ரொஃபைலிங், அதாவது வந்துட்டு என்ன நடக்குது, ஒரு இன்ஸ்டன்ட் பேட்டர்ன் என்ன, ஒரு பர்ப் ப்ரொஃபைலிங், அதாவது ஒரு பர்சன் அந்த கிரைம் கமிட் பண்றாங்க இல்லையா, அவங்களோட காக்னிட்டிவ் தாட்ஸ் எப்படி இருக்கு, அதே மாதிரி அவங்களோட பிஹேவியரல் பேட்டர்ன் என்ன, இது எல்லாத்தையுமே அனாலிசிஸ் பண்றதுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கணும். நான் ஏன் டிஸ்ட்ரிக்ட் லெவல் அப்படின்னு சொல்றேன்னு சொல்லிட்டா, ஒரு ஒரு ஊரை பேஸ் பண்ணி அங்க வாழ்ற பீப்புளோட மைண்ட் செட், லைஃப் ஸ்டைல், டெமோகிராபிக்ஸ், இது எல்லாமே மாறுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பேனல் இருக்கு, இது வந்துட்டு ப்ராப்பரா அனலைஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டா, இதை பேஸ் பண்ணி ஒரு ஒரு தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான சட்டம், இதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகட்டும், ப்ரிவென்ட் பண்றதுக்காகட்டும், இது மாதிரியான சட்டம் எல்லாம் ப்ராப்பரா இருக்கா அப்படிங்கறது வந்து என்ஷூர் கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஒரு விமன் அக்யூஸ்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்துட்டு ரைட்ஸ் இருக்கு. அதாவது உங்களை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டா ஒரு ஃபீமேல் போலீஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி 6 PM மேல அரெஸ்ட் பண்ணக்கூடாது, ரொம்ப சீரியஸான கிரைம் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டா மெஜிஸ்ட்ரேட்டோட ஆர்டர் வேணும். அது இல்லாம கூட வந்துட்டு ஒரு விமன் போலீஸ் ஆஃபீஸர் அக்கம்பெனி பண்ணணும். அரெஸ்ட் பண்ண ஒரு ஒரு விமன் இருக்காங்கன்னு சொல்லிட்டா அவங்களை வந்து ஹோல்டப்ல வைக்கிறப்போ ஒரு மென் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வைக்கக்கூடாது, தனியான ஹோல்டப்ல வைக்கணும். அப்படி ஒரு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு செப்பரேட்டான ரூம்ல வைக்கணும். இது எல்லாமே வந்துட்டு ஒரு விமன் அக்யூஸ்டுக்கு இருக்க ஒரு ஒரு செட் ஆஃப் ரைட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ரேப் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல விமன் ஹேவ் த ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ். ஆனால் நம்மளுக்கு எத்தனை பேருக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் தெரியும்? இது அதே நான் வந்துட்டு ஒரு சொல்யூஷனாக தான் வந்து சொல்லலை. ஆனால் தனியாக ஒரு பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறப்போ செல்ஃப் டிஃபென்ஸ் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஒரு தைரியம். அப்படி இருக்கப்போ என்ன கேட்டால், அது வந்துட்டு விமன் ஸ்கூலாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், இல்லை எனி ஏஜ் குரூப் ஆஃப் விமனாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஃப்ரீ செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸ்க்கு வந்து ஒரு ஆக்சஸ் இருக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கலாம், கேர்ள் சில்ட்ரனுக்கு ஃப்ரீ அண்ட் மேண்டேட்ரி செல்ஃப் டிஃபென்ஸை வந்து கவர்மெண்ட் இன்ஷூர் பண்ணணும். சரி, செல்ஃப் டிஃபென்ஸ் மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸ் மட்டும் பத்தாது, செக்ஸ் எஜுகேஷன் அதை விட இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஒரு பொண்ணும் பையனும் பேசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிற ஸ்கூல் தான் ஜாஸ்தியே தவிர, ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும், பவுண்டரினா என்ன, கன்சென்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி தர ஸ்கூல் வந்துட்டு நியர்லி நான் எக்ஸிஸ்டன்ட். ஆள்நடை மற்றும் கம்மியாக இருக்க இடத்துல வந்துட்டு சிசிடிவி சர்வேலன்ஸ் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு லேப்டாப் இதெல்லாம் தராங்க இல்லையா, அண்ட் ஐ திங்க் தே ஷுட் ஆட் பெப்பர் ஸ்ப்ரே டு தட் லிஸ்ட். See, I understand ஒரு லைக் it gives me so much pain, okay, to even think that ஒரு ஸ்கூலுக்கு போகிற ஒரு பொண்ணுக்கிட்ட வந்துட்டு பெப்பர் ஸ்ப்ரே கையில் கொடுத்து அதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஒரு மோசமான சொசைட்டியில் நம்ம இருக்கமா அப்படின்னு யோசிச்சா லைக் நிஜமாவே எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் இருட்டில் தனியாக ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கப்போ ஒரு லைக் ஒரு கையில் வந்து ஒரு பெப்பர் ஸ்ப்ரே இருக்கிறது வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டா
every woman should have free access to those things like pepper spray. Fine. இந்த ப்ரிவென்ஷன் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ரேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொசைட்டியா நம்மளால என்ன பண்ண முடியும்னா அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது தானே தவிர விக்டிம் பிளேமிங் பண்றது கிடையாது. ஏன்னா எனக்கு இந்த ரேப் மாதிரியான நியூஸஸ் நான் படிக்கிறப்போ, இந்த கொல்கட்டா இஷ்யூ இருக்கு இல்லையா, இதே எடுத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் நான் படிக்கிறப்போ இல்ல மத்தவங்க பேசுறது கேட்கிறப்போ இந்த மாதிரி நடந்துருச்சு, இத்தனை இவ்வளவு ஒரு கேங் ரேப் இவ்வளவு ப்ரூட்டலா இருந்தது, இதெல்லாம் கேட்கிறப்போ எனக்கு என் மைண்ட்ல வந்து பர்சனலா என்னோட மைண்ட்ல போறது என்னன்னா அந்த பொண்ணு அந்த லாஸ்ட் மினிட்ல என்ன அவங்களோட மைண்ட் எப்படி இருந்திருக்கும். த பெயின் ஆர் ஏன் இதெல்லாம் நமக்கு நடக்குது, யாராவது நம்மளை வந்து காப்பாத்திர மாட்டாங்களா, இந்த மாதிரி அவங்க அவங்க நினைக்கிறா என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது யோசிச்சாலே இட் ஹான்ஸ் மை சோல். ஸோ லெட்ஸ் நாட் விக்டிம் பிளேம். ஏன்னா அதையும் மீறி இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பொண்ணு ஒரு வேலை சாகாம சர்வைவ் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டா இப்படி எல்லாம் பேசி 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 பேசியே வந்துட்டு லெட்ஸ் நாட் கில் ஹர் சோல். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி ரேப் எல்லாம் வந்துட்டு அன்ரிப்போர்ட்டடா போகுது. ஏன்னா ஒரு 1 or 2% ஆஃப் ரேப் தான் வந்துட்டு ரிப்போர்ட்டே பண்ணப்படுது. மீதி எல்லாம் ரிப்போர்ட் கூட, அதாவது இப்படி ஒரு தப்பு நடந்துச்சுங்கிறது கூட அவங்க வெளியே சொல்லாததுக்கு ரீசன் என்னன்னு சொல்லிட்டா சொசைட்டி பேசுற பேச்சு தான். நீ இப்படி பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணிருக்கலாம், இது நீ இதை இப்படி தவிர்த்திருக்கலாம், நீ வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க கூடாது, நீ அப்படி போயிருக்க கூடாது, நீ தனியா நடந்திருக்க கூடாது. இந்த மாதிரியான விக்டிம் பிளேமிங் தான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் டைம் ரீசன். குடும்ப மானம், குடும்ப கௌரவம் சில பேர் சொல்றதாகட்டும், இதெல்லாம் தான் ரீசனா இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படி ஒரு விஷயமே கிடையாது. அதாவது குடும்பமானம், குடும்ப கௌரவம்லாம் வந்துட்டு ஏன் அந்த ரேப் பண்ணவனுக்கு இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி கிடையாதா, அந்த ஃபேமிலிக்கு போகாத குடும்பமானம் தான் ஒரு ஒரு இந்த பொண்ணுக்கு போயிட்டு போதா, இல்ல இந்த பொண்ணால உங்க ஃபேமிலிக்கு போயிட்டு போதா. மோஸ்ட் ஆஃப் த டைம் திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். ஏன் ரேப் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் பண்ணப்படுறதுல இதுதான் ரீசனா இருக்கு. நான் முகம் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது, ஒருவேளை எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஒரு வேலை அப்படி பயம் இருக்குன்னு சொல்லிட்டா அகேன் அதுக்கும் லீகல் ரைட்ஸ் இருக்கு. யூ ஹேவ் த ரைட் டு பிரைவசி. ஒருவேளை நீங்க சர்வே ஆகிட்டீங்க, நீங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு யூ ஹேவ் த ரைட் டு பிரைவசி. நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க இல்லையா, அதை வந்து நீங்க ஒரு விமன் போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட தான் கொடுக்கணும். நீங்க யூ ஹேவ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீரோ எஃப்ஐஆர்ன்றது என்னன்னா, யூஸ்வலா வந்து நம்ம ஒரு கிரைம் நடக்குதுன்னு சொல்லிட்டா நம்மளோட ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது நம்ம எங்க கிரைம் நடந்ததோ அங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், இல்ல நம்ம இருக்கோம் இல்லையா அந்த இடத்த கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஆனா ரேப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க வேணா கம்ப்ளைண்ட் பண்ணலாம், எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேணா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். தட் இஸ் கால் ஜீரோ எஃப்ஐஆர். அகைன் கோர்ட்டுக்கு போனா ஃபேஸ் தெரிஞ்சிருவான்னு கேட்டா அங்கேயும் இன் கேமரா ட்ரையல் ஆக்சஸ் இருக்கு. இது மாதிரி வந்துட்டு there are so many legal rights for the rape survivors. ரைட் டு காம்பன்சேஷன் இருக்கு, ரைட் டு மெடிக்கல் எய்ட் இருக்கு, ரைட் டு ஃப்ரீ லீகல் எய்ட் இருக்கு. இது இல்லாம வந்துட்டு சைக்கலாஜிக்கலா வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னு சொன்னா அதுக்கு ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான நிறைய ரைட்ஸ் வந்து சர்வைவர்ஸ்க்கும் இருக்கு. அண்ட் ஸோ ப்ளீஸ் டூ கம் ஃபார்வர்ட். இந்த மாதிரி ரேப்புன்னு இல்லை, உங்களுக்கு சின்னதாக ஏதாவது ஒரு செக்ஷுவல் அட்வான்சஸ் இருக்கு, ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குதுனாலே ஸ்பீக் அப். எனக்கு வந்துட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் சம்டைம்ஸ் நம்ம யாருமே வந்துட்டு வி திங்க் ஓகே ஏதோ தெரியாம சரி ஒரு பஸ்ல இருக்கான், ஏதோ ஒன்று சொல்லிட்டான், ஏதாவது ஒரு பேசிட்டான், இடிச்சுட்டு போயிட்டான், சம் சின்ன விஷயமா இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு அதை வந்துட்டு ஓகே ஃபைன் இதை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கடந்து போயிருக்கிறது இருக்கதான் செய்யுது. பட் ஆனா ஐ திங்க் வி ஷுட் ஸ்பீக் அப். அந்த சின்ன தப்பு ஒருத்தர் செய்யறப்பவே இஃப் வி ஆல் ஸ்டாண்ட் அப், யாராவது ஒரு விமனுக்கு வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குதுன்னா அப்பவே ஒரு வேலை இஃப் வி ஸ்பீக் அப்னு சொல்லிட்டா மேபி அது ரேப் அளவுக்கு போய் முடியாதோ என்னவோ. அது அகைன் இட்ஸ் நாட் அ சர்டனிட்டி. ஆனா ஐ திங்க் வி ஷுட் ஆல் ஸ்பீக் அப். ஏன்னா இன்னைக்கு நமக்கு ஒரு விஷயம் நடக்குது, நம்ம வந்து ஃபைன் நம்ம வெளியே தெரிய வேண்டாம், எதுக்கு இந்த தேவையில்லாத இஷ்யூ, ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்ம ரிப்போர்ட் பண்ணலைன்னா அது வந்துட்டு இட் வில் ஆட் பவர் டு ஹிம். ஹி வில் திங்க் ஃபைன் அப்ப எதுவுமே நடக்காது போல இருக்கு, நம்ம என்ன பண்ணாலும் கேட்க மாட்டாங்க போல இருக்கு. தட் வில் ஆட் மோர் பவர் டு ஹிம். அவன் அடுத்தது இதை நேரா போயிட்டு இன்னொரு விமன் கிட்ட பண்ணுவான், இல்ல நம்ம கிட்டே திரும்ப பண்ணுவான். இவன் யார் என்ன பண்ணாலும் வெளியே சொல்ல மாட்டா போல இருக்கு, நாளைக்கு ஒரு சைல்டு கிட்ட பண்ணுவான். ஸோ லெட்ஸ் ஆல் ஸ்பீக் அப். ஒரு விஷயம் நமக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டா லெட்ஸ் நாட் ரிமைன் சைலண்ட். இது எல்லாமே வந்துட்டு விமன் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் எல்லாருமே நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படலனாலும் யாருக்காவது தேவைப்படும், அப்போ நீங்க இதை ஷேர் பண்ணலாம். ஸோ டேக் அ ஸ்கிரீன்ஷாட், சேவ் இட். அண்ட் இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட்டாக இருக்கலாம், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு அபியூஸாக இருக்கலாம், டொமஸ்டிக் வயலன்ஸாக இருக்கலாம், என்ன ரீசன்னாலும் சரி. இஃப் யூ ஆர் ஃபீலிங் த்ரெட்டன்ட் ஆர் இஃப் யூ ஆர் ஃபீலிங் ஹராஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டா ப்ளீஸ் ப்ளீஸ் சீக் ஹெல்ப். நீங்க வந்துட்டு தயவு செஞ்சு ஸ்பீக் அவுட், வாய்ஸ் அவுட். ப்ளீஸ் டோன்ட் பி சைலண்ட். இந்த லீகல் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் பத்தி எல்லாம் பேசுறப்போ மை ஹார்ட் கோஸ் அவுட் டு தி டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி. என்னன்னு சொல்லிட்டா இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரில ஒரு சைல்டு வந்து டிரான்ஸ்ஜெண்டரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டா நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு தி டோன்ட் அக்செப்ட், அவங்கள வந்துட்டு வீட்டை விட்டு அனுப்பிடுறாங்க. அண்ட் இந்த மாதிரி வீட்டை விட்டு அனுப்பப்படுற டிரான்ஸ்ஜெண்டர் சைல்டு அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டா தே பிகம் மோர் வல்னரபிள் டு இந்த மாதிரியான கிரைம்ஸ், ரேப் ஆகட்டும், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆகட்டும், இந்த மாதிரியான கிரைமுக்கெல்லாம் ஒரு ஈஸி டார்கெட் மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கப்போ இவங்க வந்துட்டு ஓகே நமக்கு ஒரு லீகல் ரெமிடி வேணும், இதை நமக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு, ஸோ இப்படி தப்பு பண்ணவங்களுக்கு வந்துட்டு ஒரு தண்டனை வாங்கி தரணும், இந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டா அப்படி போனா இப்போ இந்தியாவில் கரண்டா ஹேவ் நோ லா, ஒரு செப்பரேட் ப்ரொவிஷன்ஸ் தட் டீல்ஸ் வித் இந்த மாதிரி டிரான்ஸ் கம்யூனிட்டிக்காகவே இருக்க மாதிரியான ஒரு ரேப் லா இருக்கான்னு கேட்டா இல்ல. இந்தியன் லா வந்துட்டு இந்த ஜெண்டர் இந்த ரேப்பை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மோர் லைக் ஒரு ஜெண்டர் ஃபிக்ஸ்டு. ஒரு மேனா இருந்தா ஹி ஹேஸ் டு பி த பிரிடேட்டர், ஒரு விமனா இருந்தா ஷி ஹேஸ் டு பி த விக்டம்.
இந்த மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு வேலை இதுல வேற வகையான ரேப் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேன் இன்னொரு மேனை ரேப் பண்றதாகட்டும், இல்ல டிரான்ஸ் பீப்புளுக்கு நடக்கிற ரேப் ஆகட்டும், இது எதுவுமே வந்து அட்ரஸ் பண்ணப்படலை. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் நாட் ரைட். எல்லாமே இன்க்ளூசிவா இருக்கணும், ஒரு ஜென்ரல் நியூட்ரலா இருக்கணும். தப்பு யாருக்கு நடந்தாலும் தப்பு தான். இதெல்லாம் ஒரு ரேப் வந்து யாருக்கு நடந்தாலுமே இட்ஸ் க்ரூயல். அப்படி இருக்கப்போ இவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷனே இல்லைங்கிறது வந்துட்டு ஐ திங்க் கவர்மெண்ட் ஷுட் லுக் இன் டு இட் அண்ட் மேக் ஷுர் தட் தே ஆர் லீகலி என்டைட்டில் டு லீகல் ரெமெடிஸ். we as women in a society வந்து we live in constant fear. சப்கான்ஷியஸாகவே ஒரு கான்ஸ்டன்ட் ஃபியர். ஓகேவா? அது எப்படின்னு சொல்லிட்டா, இப்போ நம்ம ஒரு டிரைவ் பண்ணுறோம் இல்லை வந்துட்டு நடந்து போகிறோம்னு சொல்லிட்டா, சைடில் யார் வரா, பின்னாடி யார் வரா, ரொம்ப க்ளோஸரில் யாராவது வராங்களா, இதெல்லாத்தையும் பார்த்து நடக்கணும். ஒரு கேபில் போகிறோம்னு சொல்லிட்டு அகைன் கேபில் யாராவது ஒரு ஃபேக் காலாவது லைனில் யாராவது வச்சுட்டே பேசிட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு ஃபேக் கால்லையாவது ஒரு ப்ரிட்டன் பண்ணிட்டு நம்ம கூட யாரும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ப்ரிட்டன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த கேப் டிரைவர் ஒரு நிமிஷம் ஓகேவா, இந்த பக்கம் ரூட் சரியாக இருக்காதுமா, கொஞ்சம் வேறு ரூட்டில் போகலாமான்னு கேட்டால் ஒரு ஃபியர் உள்ள வரும். பார்த்துருக்கீங்களா? ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்துருச்சுன்னா பெரும்பாலான விமன் ட்ரூ காலர்ல செக் பண்ணிட்டு அந்த காலையே எடுக்கிறாங்க, திரும்ப கால் பண்ணி பேசுறாங்க. அண்ட் ஒரு 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 மணி நேரம் நீங்க வந்துட்டு தனியா வெளியே போயிருக்கீங்க, ஒரு மணி நேரம் நீங்க ஃபோன் எடுக்கலன்னா உங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு 17 ஃபோன் கால் வரும். அந்த 17வது ஃபோன் கால் நீங்க எடுக்கிறப்போ அந்த அம்மா லைக் அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட வாய்ஸ்ல இருக்க அந்த ஃபியர், இந்த மாதிரியான கான்ஸ்டன்ட் ஃபியர் எல்லாத்துக்குமே வந்து இப்போ நான் சொன்னதுதான் சொல்யூஷனான்னு கேட்டால் அகைன் இது எதுவுமே சொல்யூஷன் கிடையாது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டா இல்லை இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ரேப் நடக்காதான்னு கேட்டால் அகைன் அப்படி கிடையாது. பட் ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது மூலியமாவோ, ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் மூலியமாவோ, இல்லை கையில் வச்சுக்க ஒரு பெப்பர் ஸ்ப்ரே மூலியமாவோ, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம மாட்டிக்கிட்டப்போ நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு 2% ஒரு ஆடட் அட்வான்டேஜ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டா ஐ திங்க் இட் இஸ் வர்த் இட். அண்ட் ஐ திங்க் வி ஷுட் ஆல் நோ திஸ். மேபி இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எஜுகேட் பண்ணுறது மூலியமாவோ, இல்லை இதுக்கப்புறம் வர சில்ட்ரன் எஜுகேட் பண்ணுறது மூலியமாவோ ஒரு ரேப் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன் தான் இது எல்லாமே. ஏன்னா ஒரு ரேப் மாதிரியான விஷயம் ஒரு விஷயம் ஸ்டாப் ஆகணும்னு சொல்லிட்டா நம்ம சொசைட்டியாகவே வி ஹாவ் டு சைக்காலஜிக்கலி ரிஃபார்ம் ஆகணும். அது வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் அது இமீடியட்டாக நடக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் ஆனால் இது வந்து ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன். மேபி இப்போ நம்ம ஜெனரேஷன் தாண்டி அடுத்த ஜெனரேஷன் தாண்டி அடுத்த ஜெனரேஷன் வந்து ஒரு ரேப் ஃப்ரீ சொசைட்டியில் இருக்கலாம். அண்ட் ஐம் கோயிங் டு எண்ட் திஸ் வீடியோ வித் தட் ஹோப். ஒரு நோட் ஆஃப் ஹோப் ஐம் கோயிங் டு எண்ட் இட் தட் மேபி ஃபியூச்சரில் நம்ம சில்ட்ரன் கையில் நம்ம ஒரு பெப்பர் ஸ்ப்ரே கொடுக்க வேண்டிய நிலைமை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப்பில் வந்து ஐம் கோயிங் டு எண்ட் திஸ் வீடியோ.